ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலரக்கா. இந்த பருத்தி கஞ்சின்னு சொல்லுவோம்ல, பருத்தி பால் நம்ம வாங்கி குடிக்கும்ல வெளியில், அதே மாதிரி வீட்டில் வந்து நம்ம செஞ்சு வெளியில் வந்து அஜினமோட்டரு ரெண்டாவது எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் செஞ்சு கொண்டு வராங்க, வாங்கி குடிக்காங்க. நான் வீட்டில் எப்படி செஞ்சு விட்டா, காலையிலே ஒரு 100 பருத்தி, எத்தனை பேர் நம்ம வீட்டில் 100 பருத்தி வேக போட்டுருங்க, நனைய போட்டுருங்க. நனைய போட்டுட்டு சாயந்தரம் போல் நல்ல மிக்சியில் நல்லா அரைச்சி ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அந்த பருத்தியை எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் உடைச்சி கொஞ்சம் பால் எடுத்து வச்சுக்கலாம், திருவியும் போடலாம். நான் இன்னைக்கு சோம்பேறிப்பட்டு பால் எடுக்காமல் திருவி வச்சுருக்கேன். அந்த பருத்தி பால் கூட நம்ம வியாபாரத்துக்கு விற்கிறவங்க அரிசி கொஞ்சம் போடுவாங்க, பச்சரிசி மாவு கலப்பாங்க. நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அரிசி போடாமல் கொஞ்சோண்டு கருப்பு உளுந்த வறுத்து திரிச்சு போட்டுட்டேன். பருத்திங்கிறது வந்து நெஞ்சு வலிக்கு, சளிக்கு, எல்லாத்துக்குமே நல்லது. இந்த உளுந்து கொஞ்சம் நான் கருப்பு உளுந்த கொஞ்சம் ட்ரை பண்ணி வறுத்து திரிச்சு போட்டது வந்து எலும்புகளுக்கு, உடலுக்கு ரொம்ப நல்லது. அதனால தேங்காய் அரைக்கும் போது, இந்த பருத்தி வேக போடும் போது, இந்த உளுந்து அரைச்சி போடும்போது கொஞ்சோடு சுக்கு, ஏலக்காய், கருப்பட்டி பாவு ஊற்றி போடலாம். இல்லை கருப்பட்டி ரொம்ப விலை அப்படின்னா நல்லவங்க அந்த அச்சு வெல்லம் போடுறாங்க. நான் கருப்பட்டி தான் போட்டிருக்கேன். அதனால தான் அப்படி கருப்பு கலர் தான் தெரியுது. கருப்பட்டி நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம், லேசாக உப்பு போட்டுக்கலாம். சுக்கு போடணும் கண்டிப்பாக. சுக்கு, ஏலக்காய், இந்த அப்படி தேங்காய் திருவி போடும் போது சுக்கு, ஏலக்காய் வேகும் போதே கொஞ்சம் ஒரு தண்டு சுக்கு போடுறது வந்து நல்லது, செமிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அதனால பருத்தி பால் ரெடி. பருத்தி பால் எப்படி செய்யணும்னு சொல்லிக்க பார்த்தீங்களா? நல்ல வெள்ளை துணியில் வடிகட்டிட்டு அரிசி போடாம உளுந்த வறுத்து கொஞ்சம் இது பண்ணி போடுங்க. எப்படி சூப்பராக இருக்கு பாருங்க. பருத்தி பால் ரெடி. சுக்கு, ஏலக்காய் போட்டு வச்சா வாசமாக இருக்கும். சுக்கு போடுறது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், பருத்தி பால் குடிக்க வரீங்களா? நெஞ்சு வலிக்கு நல்லது, சளிக்கு நல்லது. உளுந்து சேர்க்கறது எலும்புகளுக்கு, உடம்புகளுக்கு, குறுக்கரிச்சல் எல்லாத்துக்குமே நல்லது. இயற்கையானது. செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட வரீங்களா? பருத்தி பால் குடிக்க வரீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் வீட்டில் நான் சூப்பராக செய்கிறேன்னா என்று எனக்காக என்னுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் எப்படி செய்கிறேங்கிறது கரெக்டாங்கிறது நீங்களும் செஞ்சுருப்பீங்க. எல்லாம் நானும் சொல்கிறது ரைட்டான்னு சொல்லுங்கள்.